ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 month பிஃபோர் ஷூட் பண்ணது. ஸோ இது எந்த இடம்னா வந்துட்டு செல்லூர் கம்மாயோட நார்தன் சைடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போஸ் கம்மாய் வந்துட்டு ஃபில் ஆச்சுன்னா இங்கே வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி பந்தல்குடி கால்வாய் வழியாக போய், அதாவது செல்லூர் வில்லேஜ் இருக்குல்ல, ஸோ செல்லூர் வழியாக போயிட்டு அப்படியே மீனாட்சி காலேஜ் பேக் சைடு வைகை ரிவரில் வந்து போய் சேர்ந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு நார்மல் ட்ராக். அதை தண்ணி வந்துட்டு செல்லூர் கம்மாயில் வந்து வைகைக்கு ட்ரெயின் ஆகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 1 month பிஃபோர் வந்துட்டு அந்த பந்தல்குடி கால்வாய் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளட் ஆனனால ஃபுல்லாகி அதை கிளியர் பண்ண போய் ஒருத்தர் வந்து தவறி உள்ளே விழுந்து இறந்தும் போயிட்டார். ஸோ இப்போ வந்துட்டு இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு புதுசாக வந்து ஒரு மெஷர் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து செல்லூர் கம்மாயோட சதர்ன் சைடில் வந்துட்டு இன்னொரு கால்வாய் வந்து அமைக்கிறாங்க, டைரெக்டாக வந்துட்டு வைகை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த சதர்ன் சைடில் அமைக்கிறது பார்த்திங்கன்னா குளமங்கலம் மெயின் ரோடு இருக்குல்ல, அது பிகின் பண்ணுற இடம் செல்லூரில் என்ட்ரு ஆகிறோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இப்போ அந்த ரோடை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தோண்டி, ஸோ அந்த இடத்துல ஒரு கேனல் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இது இங்கேருந்து உங்களுக்கு வைகை வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான். ஆல்மோஸ்ட் ஒரு லெஸ் தென் 200 மீட்டர்ஸில் நீங்கள் செல்லூர் கம்மாயோட சதர்ன் சைட்லேருந்து வைகை ரிவருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஒர்க் தான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. ப்ராபப்ளி ஃப்யூச்சரில் இது போல் ஃப்ளட் லைக் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா செல்லூர் கம்மாயில் வந்துட்டு 2 சைட்லேருந்து ட்ரெயின் பண்ணலாம். அதாவது நார்தன் சைட்லேருந்து இப்போ எக்ஸிஸ்டிங் பந்தல்குடி கால்வாய் வழியாக வைகை ரிவரில் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அது போல் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து சதர்ன் சைட்லேருந்து இப்போ கால்வாய் அமைக்கிறாங்கள, ஸோ அந்த சைட்லேருந்தும் தண்ணி வந்து கிளியர் பண்ணிக்கலாம்.